அஸ்ஸலாமலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெள்ளிக்கிழமை லஞ்ச் பாக்ஸ் மினி விலாக் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். அன்றைக்கி வெள்ளிக்கிழமை நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுனா சுட்ட சுட்ட சோறு வடித்தாச்சு, தக்காளி ரசம் வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சேனக்கிழங்கு இருந்துச்சு வீட்டில் வாங்கினது. அதனால் இன்றைக்கி ரோஸ்ட்டுனாக்கா ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு மட்டன் ரோஸ்ட் ரெடி பண்ணுவோம்லாம், அதே மாதிரி சிக்கன் ரோஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. இது பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரசத்துக்கு எடுத்து சாப்பிடுறதுக்கு அற்புதமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இன்றைக்கி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச பால் கொழுக்கட்டை ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பால் கொழுக்கட்டையில் இது வெல்லம் பாகம் எல்லாம் போட்டு பச்சரிசி மாவு கொழுக்கட்டை போட்டு செய்தது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ஆல் டைம் ஃபேவரட் இது. வெள்ளிக்கிழமை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லாவே இருந்துச்சு. ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது செஞ்சு. இப்போ சாப்பிட்டுட்டு அப்படியே எங்கே போயிருக்கோம்னா, காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு அப்படி ஸ்கூலுக்கு போயாச்சு. எங்கள் சமீர் அம்மா டான்ஸில் சேர்ந்துருக்காங்க. காஸ்டியூம் பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். டீச்சர் நல்லாவே ரெடி பண்ணி விட்டுருந்தாங்க. பிள்ளைங்களுக்கு காஸ்டியூம் எல்லா பிள்ளைங்களுக்கும் ரோஸ் கலர் ட்ரெஸ் தான். பார்க்கவே நல்லா இருந்துச்சு, எல்லா குட்டீஸ்களுமே பார்க்க. நானும் இந்த ஸ்கூலில் தான் படித்தேன். என்னுடைய மகளும் இன்றைக்கி டான்ஸ் ஆடுறது ரொம்பவே நல்லாயிருக்கு. சூப்பராகவே டான்ஸ் ஆடுவாங்க. என்னுடைய மகளையும் கூப்பிட்டு போயாச்சு. அவங்களும் இந்த தடவை ஃபஸ்ட் டைம் வராங்க. அக்கா டான்ஸ் ஆடுறதை பார்த்து நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பிள்ளைங்க எல்லாருமே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு அப்படியே ஸ்கூலை பார்த்துக்கிட்டு இருப்போம். நல்லா மெமரி, ஓல்டு மெமரியெல்லாம் அப்படியே கொண்டு வரது மாதிரி இருந்துச்சு. நான் படித்த ஸ்கூலு, அது மட்டும் இல்லாமல் நான் 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் படித்த கிளாஸ் வாசலில் தான் உட்காந்துருந்தேன். பிள்ளை ஒரே அடம் முடித்தாங்க. அதனால் வெளியே கூப்பிட்டு வந்தேன். அந்த ஸ்கூலுக்குள்ளே ஒரு தனியாக நான் படித்த கிளாஸ்லேயே வாசலில் உட்கார வச்சு காக்கா புறா எல்லாமே இருந்துச்சு, அதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதையும் பிள்ளைங்க டான்ஸ் ப்ரோக்ராம் செஞ்சுருக்கதை டான்ஸ் ஆடுறதால ஸ்கூலே கொஞ்சம் வெறிச்சோடி கிடந்துச்சு. நான் என் மகளை வச்சுக்கிட்டு அப்படியே அந்த செடிகள்லாம் காமிச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அப்படியே அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. நானும் என் தங்கச்சி பிள்ளையை தூக்கிட்டு அப்படியே எங்கள் ஸ்கூலில் இருந்து அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. அம்மா வீட்டுக்கு வந்த பிறகு அம்மா வீட்டில் கிச்சனில் கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போய்கிட்டு இருக்குது. அந்த ஃப்ளோர் டைல்ஸ் மாற்றிக்கிட்டு இருந்தாங்க. சரி, அதையும் பார்த்துட்டு கொஞ்சம் கிளிப்பிங் எனக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. அப்புறம் வெள்ளிக்கிழமை அதனால் தோட போயாச்சு. என்னுடைய ஹப்பி வந்திருக்காங்களோ, அவங்க தோட போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்த பிறகு வீட்டுக்கு போகணும் அப்படின்னுட்டு ஒரு பக்கம் அம்மா வீட்டிலேருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஜும்மா முடிச்சுட்டு அப்படியே சாப்பிடவும் போயாச்சு. வீட்டில் பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. ரசம், அந்த சேனக்கிழங்கு ரோஸ்ட்டை வச்சு மத்தியானம் லஞ்சை முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த முடிவில் உங்களுக்கு பிடிச்சிச்சு.